திருச்செந்தூர் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாரதிய ஜனதா வேட்பாளர் KRM ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். தான் வெற்றி பெற்றால் தொகுதிக்கு என்னவெல்லாம் செய்வேன் என அவர் தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். நான் கடந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 2021 இதே தொகுதியில போட்டியிட்டேன். இந்த முறை 2026 பாஜக சார்பில் போட்டிடுறேன். இந்த தொகுதி நன்கு தெரிந்தது. இഞ്ചா அந்த ஊரை பத்தி தெரியும், இந்த தொகுதியை பத்தி தெரியும். போன முறையை விட இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறதுனால அதிகமான நன்மைகளை இந்த தொகுதிக்கு என்ன செய்ய முடியும். திருச்செந்தூர்ல மக்களுடைய ரொம்ப நாள் கோரிக்கை, நீண்ட நாள் கோரிக்கையான வந்தே பாரத் ரயிலை கொண்டு வரதுக்கு திட்டம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் கொண்டு வரதுக்கு திட்டம் போட்டிருக்கேன். IPS IAS TNPSC எக்ஸாமுக்குரிய அகாடமி கொண்டு வரதுக்கு திட்டம் போட்டிருக்கிறேன். இதெல்லாம் என்னோட தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்கிறேன். அது மட்டுமின்றி திருச்செந்தூரில் இருந்து காயல்பட்டினம், ஆர்மநேரி, தலைவனோடலி வழியாக தலைவனோடலி, பொன்னக்காயல், முத்தியாபுரம் வழியாக தூத்துக்குடிக்கு ரயில் பாதை கொண்டு வர திட்டத்தையும் செயல்படுத்த உள்ளேன். அது மட்டும் இல்லாமல் நமது தொகுதியில் விவசாயப்பட்டினம் கல்லாமொழியில் உள்ள அனல் மின் நிலையத்தில் தொகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுப்பேன் நான். இதேபோல் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்லும் வழிபாதைகளை சீரமைத்து நவீன முறையில் பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வருவேன். அதேபோல் தாமிரபரணி தென்கால் சடைநேரி கால்வாயை தூர்வாரி அகலப்படுத்தி நிரந்தர கால்வாயாக மாற்றி தருவேன். இதே போன்று திருச்செந்தூர் தொகுதியில் பெரும்பான்மையான மீனவர் சமுதாய மக்கள் இருக்காங்க. அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த துரித நடவடிக்கை எடுக்க உள்ளேன். இதே போன்று திருச்செந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட காயல்பட்டினத்தில் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்காத அளவிற்கு வடிகால் வாய்க்கால்கள் வெட்டி தரப்படும். இதே போன்று 26 தேர்தல் அறிக்கை கொடுத்துள்ளேன். அனைத்தையும் நிறைவேற்றுவேன். திருச்செந்தூர் தொகுதியை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த உள்ளேன். மக்கள் அனைவரும் இந்த முறை எனக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் சுவாரஸ்யமான தேர்தல் செய்திகளுக்கு தினமலர் தினசரி தேர்தல் களம் மற்றும் தினமலர்.com பார்க்கவும்.